வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உண்மையில் பழுப்பரிசி வெள்ளை அரிசியை விட சிறந்ததா? பொதுவா இந்தியாவில அரிசினாலே வெள்ளை அரிசியை மட்டும்தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். அரிசி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய உணவு. நம்ம ஆரோக்கியமா வாழவும் அரிசி முக்கியமானதா இருக்குது. இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலதான். இப்ப வெள்ளை அரிசியோட பாதிப்பு தெரிஞ்சு பல பேர் பழுப்பரிசிக்கு மாறி வராங்க. அரிசியில விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருந்தாலும் அது வெள்ளை அரிசியில ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாம வெள்ளை அரிசியில இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் சர்க்கரை நோய் வரதுக்கான முக்கிய காரணம். அதனாலதான் சுகர் பேஷண்ட் 3 வேளையும் சாப்பாடு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அரிசியில கவுனி அரிசி, பழுப்பரிசி, கருப்பரிசி, வெள்ளை அரிசின்னு பல வகை இருக்குது. இப்ப நம்ம இந்த வெள்ளை அரிசிக்கும் பழுப்பரிசின்னு சொல்லக்கூடிய பிரவுன் ரைஸுக்கு இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் டிஃபரன்ஸை பத்தி பார்க்கலாம். ஆய்வுகள் படி 1 கப் வேக வச்ச வெள்ளை அரிசியில 205 கலோரிகள் இருக்கு. அதுவே பழுப்பரிசில 248 கலோரிகள் இருக்கு. புரோட்டீனோட அளவு 4.25 கிராமும் ஃபேட்டோட அளவு 0.44 கிராமும் இருக்குது. ஆனா பழுப்பரிசில 5.53 கிராம் புரோட்டீனும் 1.96 கிராம் ஃபேட்டும் அடங்கியிருக்குது. வெள்ளை அரிசில 44.51 கிராம் கார்போஹைட்ரேட் மட்டுமே இருக்குது. அதுவே பிரவுன் ரைஸ்ல 51.67 கிராம் இருக்குது. ஃபைபரை பொறுத்த வரைக்கும் வெறும் 0.6 கிராம் அளவுதான் வெள்ளை அரிசியில இருக்குது. பழுப்பரிசில 3.2 கிராம் ஃபைபர் அடங்கியிருக்குது. ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ பார்க்கும்போது அயன் மற்றும் ஃபோலேட் மட்டும்தான் பழுப்பரிசியை விட வெள்ளை அரிசியில அதிகமா இருக்குது. மத்தபடி தயமின், நியாசின், விட்டமின் B6, பாஸ்பரஸ், மெக்னீசியம், ஜிங்க், செலனியம், காப்பர் மற்றும் மேங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களும் மினரல்ஸும் பழுப்பரிசில 3 மடங்கு அதிகமா கிடைக்கும். இப்படி அளவுக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸால நமக்கு என்ன பலன்னு இப்ப பார்க்கலாம். பழுப்பரிசில கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சிறுநீரக கோளாறு ஏற்படாம தடுக்கும். பிரவுன் ரைஸ்ல இருக்கக்கூடிய அதிக நார்ச்சத்து உடலுக்கு ஹெல்தி கொலஸ்ட்ராலை ஊக்குவிக்கும். இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட ஆரோக்கியமான உடல் எடையை வழங்கும். போதுமான ஊட்டச்சத்தும் மினரல்ஸும் பழுப்பரிசில இருக்கிறதுனால நம்மளோட உடல் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்தியால டைப் 2 டயபெட்டிஸால பாதிக்கப்பட்டவங்கள சோதனை பண்ணி பார்க்கும்போது வெள்ளை அரிசி முக்கிய காரணமா இருக்குது. சோ பழுப்பரிசியை சாப்பிடலனாலும் 3 வேளையும் வெள்ளை அரிசி உணவை சாப்பிடறத அவாய்ட் பண்றது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.